வணக்கம். ஒரு புது பார்ட்னர் பிஸ்னஸில் அட்மிட் ஆகும்போது நம்ம அக்கௌண்ட்ஸில் சில நெசசரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதில் ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி பாஸ் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதையெல்லாம் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னா என்ன, அதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன, லெட்ஜரோட ஃபார்மேட் என்ன, இதை பற்றிலாம் ப்ரீவியஸ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்ளத்தில் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளவு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணினோம். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்க போகிற ப்ராப்ளத்தில் பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Ram and Raj are partners in a firm, sharing profits and losses in the ratio of 3:2. Their balance sheet as on 31st March 2017 is as follows. Ram, Raj இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 3:2 இந்த ரேஷியோவில் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்க போகிறாங்க. பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் 31st March 2017 உரியது கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன், அசட்ஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிரபு இஸ் அட்மிட்டட் ஆன் 1/4/2017 சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு புது பார்ட்னர் அட்மிட் பண்ணுறாங்க 1/4/2017 அன்னைக்கு. ஸோ பார்ட்னர் உள்ளே வரும்போது அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் படி என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீ ஹாஸ் டு பிரிங் எ கேபிட்டல் ஆஃப் ₹10,000. புது பார்ட்னர் பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் 10,000 கொண்டு வரணும் அப்படின்றது அக்ரிமெண்ட். ஒரு புது பார்ட்னர் பிஸ்னஸில் வரும்போது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை மறுபடி வேல்யூ பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மெஷினரி இஸ் வேல்யூட் அட் ₹24,000. ஸோ மெஷினரியோட வேல்யூ பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கு 30,000. மறுபடியும் அதை வேல்யூ பண்ணும்போது மிஷினரியோட வேல்யூ 24,000 தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ மெஷினரி என்ன ஆயிருக்கு, டெப்ரிஷியேஷன் ஆயிருக்கு, அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 30,000க்கும் கரண்ட் வேல்யூ 24,000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளவு குறைஞ்சிது அப்படின்ற அமௌண்ட். ஸோ அதை நம்ம இப்போ எழுதி வச்சுக்கலாம், ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 6,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 6,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு மிஷினரியோட வேல்யூ. ஓகே, அப்போது இது பிஸ்னஸ்க்கு கெயினா லாஸா? அசட்டோட வேல்யூ குறையிறது பிஸ்னஸ்க்கு என்னது, லாஸ் இல்லையா? ஸோ அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். அடுத்து ஃபர்னிச்சர் இஸ் டு பி டிப்ரிஷியேட்டட் பை 3,000. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனில் மிஷினரியோட கரண்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாருங்கள், ஃபர்னிச்சரோட டெப்ரிஷியேஷன் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு குறைஞ்சிருக்குன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 3,000 கம்மியாக இருக்குது. ஓகே, ஃபர்னிச்சர் அசட் இல்லையா, ஒரு பிஸ்னஸ்க்கு அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிறது பிஸ்னஸுக்கு லாஸ். ஸோ அதையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஷுட் பி இன்க்ரீஸ்டு டு 3,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ₹1,000 இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 3,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 3,000க்கும் 1,000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றது. ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள், 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள் ஆஃப் ₹1,000 brought into books. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அசட் ஃபார் த பிஸ்னஸ். ஓகே,
ஸோ இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இது வரைக்கும் புக்ஸில் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரெக்கார்டட் அசெட் அப்படின்றது கெயின் ஃபார் த பிஸ்னஸ். பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ், ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். நம்மளை ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணலாம். புது பார்ட்னர் பிஸ்னஸில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவர் பிஸ்னஸில் அட்மிட் ஆகும்போது அவர் எவ்வளோ கேபிட்டல் எடுத்துகிட்டு வரணும்? 10,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு? 1/4/2017. ஓகே, ஸோ அந்த டேட் எடுத்து எழுதிக்கலாம். 1/4/2017. கேபிட்டல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னரோட பேர் என்ன? புது பார்ட்னர் பிரபு. ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ எடுத்துகிட்டு வர்றாரு புது பார்ட்னர்? 10,000 கொண்டு வர்றாரு இல்லையா? ஸோ அந்த 10,000 டெபிட்லேயும் எழுதுங்க, கிரெடிட்லேயும் எழுதுங்க. இதுக்கு நரேஷன் எழுதணும். கேபிட்டல் எடுத்துகிட்டு வர்றாரு இல்லையா? பீயிங் கேபிட்டல் brought by நியூ பார்ட்னர். அடுத்து அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணதுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். மிஷினரியோட வேல்யூ கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது இந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மிஷினரி வேல்யூ கம்மியாகிறது பிஸ்னஸ்க்கு லாஸ். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் நம்ம. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார். லாஸ் இல்லையா அசட்டால்? அசட் பர்டிகுலர் அசட்டோட பேர் என்ன? மெஷினரி. ஸோ டு மெஷினரி அக்கௌண்ட்னு எழுதிக்கலாம். எவ்வளவு டிக்ரீஸ் ஆச்சு மெஷினரி அக்கௌண்ட்டு? 6,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். எந்தெந்த அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூ பண்ணும்போது அது லாஸோ அது எல்லாத்துக்கும் ஒரே என்ட்ரி போதும், தனித்தனியாக காட்ட தேவையில்லை. இப்போ மிஷினரியை ரீவேல்யூ பண்ணதுனால பிஸ்னஸ்க்கு லாஸ் இல்லையா? அதனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இதே போல் ஃபர்னிச்சரோட வேல்யூவும் குறைஞ்சிருக்கு, அதாவது அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, அது பிஸ்னஸ்க்கு லாஸ் தான் இல்லையா? அப்போது டெபிட் ஆல் லாஸஸ் அந்த ரூல்ஸ் படி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்குது. பர்டிகுலர் அசட் என்னது? ஃபர்னிச்சர். ஓகே, ஸோ டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு எழுதிக்கலாம். ஃபர்னிச்சரோட வேல்யூ டெப்ரிஷியேஷனோட அமௌண்ட்டே அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம இங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 3,000. ஸோ அந்த 3,000 எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்றது என்னது? லயபிலிட்டி. ஓகே, இந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், 3,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏற்கனவே இருக்க 1,000க்கும் இந்த 3,000க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது லாஸ் தான் இல்லையா? அதனால் அதே ரீவேல்யூஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ லாஸ்ன்றதுனால ரீவேல்யூஷன் டெபிட் பண்ணியிருக்கோம். எந்த லயபிலிட்டி? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்ன்னு எழுதணும். எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஆல்ரெடி வந்து 1,000ன்னு கொடுத்துருந்தாங்க, எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? 3,000. அப்போ டிஃப்ரென்ஸ் இந்த 2,000 தான் நம்ம இங்கே காட்டணும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம காட்டணும். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ₹1,000. அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்றது அசட். ஸோ இதனால் பிஸ்னஸ்க்கு கெயின் தான். நம்ம லாஸுக்கெல்லாம் ஒரே என்ட்ரி போட்டுட்டோம், அதனால் கெயினுக்கு தனியாக நம்ம என்ட்ரி எழுதணும். ஓகே, ஸோ இப்போ லாஸோட என்ட்ரி முடிஞ்சது, அதனால் இதோட டோட்டலை நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் காட்டணும். மொத்த டோட்டல் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 11,000. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் 11,000 ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்து நரேஷன் எழுதணும். ஸோ என்ன எழுதணும்? மிஷினரியும் ஃபர்னிச்சரும் டெப்ரிஷியேஷன்,
ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அன்ரெக்கார்டட் அசட் பிஸ்னஸ்க்கு கெயின். ஸோ அடுத்த என்ட்ரி எழுத போகிறோம் நம்ம. ரீவேல்யூஷனில் கெயின் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ ரீவேல்யூஷன்றது நாமினல் அக்கௌண்ட், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். அதனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்கே வரும்? கிரெடிட்டில் வரும் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு. ஸோ எந்த அசட்டால் நமக்கு கெயின் கிடச்சதோ அந்த அசட்டை நம்ம டெபிட் பண்ணணும். ட்ரேட் ரிசீவபிள்ஸால் தான் கெயின் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணலாம். அன்ரெக்கார்டட் அசட்ஸ் எவ்வளோ? 1000 அமௌண்ட். ஸோ 1000 rupees எடுத்து எழுதிடுறேன். என்ன எழுதணும்? நரேஷன் எழுதணும். பீயிங் அன்ரெக்கார்டட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ரெக்கார்டட். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கும் டிக்ரீஸ் ஆனதுக்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் லாஸ் இல்லையா? ஸோ இங்கே லாஸுக்குரிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குது? 11,000. டெபிட்டில் 11,000 இருக்குது, கிரெடிட்டில் 1000 தான் இருக்குது. ஓகே, ஸோ டெபிட்டில் அதிகமாக அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? ரீவேல்யூஷன் லாஸ். ஸோ ரீவேல்யூஷன் லாஸுக்கு என்ன என்ட்ரி பாஸ் பண்ணணும்? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யார்? ராம் அண்ட் ராஜ். ஸோ எழுதலாம் என்ட்ரி. Ram's capital account, old partner, debtor, Raj capital account, debtor to revaluation account. Revaluation loss na இந்த என்ட்ரி தான் எழுதணும். ரீவேல்யூஷன் லாஸை என்ன பண்ணுறோம்? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அவங்களோட ஓல்டு ரேஷியோவில் பிரிக்கணும். ரீவேல்யூஷன் லாஸ் அமௌண்ட் எவ்வளோ? இந்த 11,000க்கும் 1000க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அமௌண்ட் எவ்வளோ? 10,000 ரீவேல்யூஷன் லாஸ். இந்த 10,000 நம்ம இப்போ பிரிக்கணும். ஓல்டு பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? 3:2. ஸோ இந்த 10,000 நம்ம 3:2 இந்த ரேஷியோவில் பிரிக்கணும். 3/5, 2/5 ரெண்டு பார்ட்னர் இருக்கும் இல்லையா? ஸோ பிரிச்சிங்கன்னா என்ன அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு? 6,000. ராமுக்கு வந்து 3/5 கண்டுபிடிச்சா 6,000, ராஜுக்கு வந்து 4,000 கிடைக்கும். ஓகே, ஸோ நரேஷன் எழுதுங்க. பீயிங் லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் transferred to old partners capital account in their old ratio. அடுத்து நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜேர்னல் என்ட்ரிஸ் அடிப்படையாக வச்சு தான் நான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கொண்டு வர்றது, இதில் ரீவேல்யூஷன் கிடையாது. அடுத்த என்ட்ரி பாருங்கள். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு மிஷினரி, டு ஃபர்னிச்சர், டு ப்ரொவிஷன். ஓகே, ஸோ எல்லாமே எங்கே வரும்? டெபிட் சைடில். டு மிஷினரி அக்கௌண்ட் ஜேர்னல் என்ட்ரியில் இருக்கிறத தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 6,000, 3,000, 2,000. அடுத்த என்ட்ரி பாருங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டெட்டார் டு ரீவேல்யூஷன். ஸோ டு ரீவேல்யூஷன், அப்போ இங்கே பை ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு எழுதணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 1000. ஓகே, எல்லா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்க்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போது டோட்டல் பண்ணுங்கள். இந்த டெபிட் சைட் டோட்டல் அதிகமாக இருக்குது, 11,000. ஓகே, அப்போது கிரெடிட் சைட் தான் நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும், 10,000. கிரெடிட் சைட் பேலன்ஸ் கிடச்சிது அப்படின்னா அது ரீவேல்யூஷன் லாஸ்.
லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏற்கனவே நம்ம லாஸ் அமௌண்ட்டை பிரிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம லெட்ஜரில் எழுதலாம். ராமோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 6000 ஆல்ரெடி எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ராஜ் கேபிட்டல் 4000, டோட்டல் 11000. ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணியாச்சு, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட் நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொரு பார்ட்னருக்கும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு காலம் ஓப்பன் பண்ணணும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க கேபிட்டல் இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதலாம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் இல்லையா? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எடுத்துகிட்டு வர்றோம், அதனால் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ராமோட கேபிட்டல் எவ்வளோ? 40,000, ராஜுக்கு 30,000. ராமுக்கு 40,000, ராஜுக்கு 30,000. அடுத்து புது பார்ட்னர் கேபிட்டல் எடுத்துகிட்டு வர்றாரு. கேபிட்டல் கொண்டு வர்றதுக்கு என்ன என்ட்ரி? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு பிரபுஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன எழுதணும்? கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட்னு எழுதணும். பார்ட்னர் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு? 10,000 கொண்டு வந்திருக்காரு. ஸோ புது பார்ட்னர் பிரபு, அங்கே 10,000 அப்படின்னு எடுத்து எழுதுங்க. ரீவேல்யூஷன் லாஸை நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லையா? ஸோ என்ன என்ட்ரி வரும்? டு ரீவேல்யூஷன் டெபிட் சைடில் வரும். டு ரீவேல்யூஷன். ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான் லாஸை பிரித்து கொடுக்குறோம். ஓல்டு பார்ட்னர் ராமுக்கு 6000, ராஜுக்கு 4000. ஓகே. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ரிலேட்டட் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பார்ட்னரோட அக்கௌண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகே. ஸோ பார்ட்னர் ராம்க்கு எவ்வளோ இருக்குது? டெபிட் சைடில் 6000 இருக்குது, கிரெடிட் சைடில் 40,000 இருக்குது. கிரெடிட் சைட் டோட்டல் தான் அதிகமாக இருக்குது, 40,000. ஸோ பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ கிடைக்கும்? 34,000. ஓகே. அடுத்து ராஜுக்கு டெபிட் சைடில் 4,000 இருக்குது, கிரெடிட் சைடில் 30,000. கிரெடிட் சைட் டோட்டல் தான் அதிகம், அதனால் பேலன்சிங் ஃபிகர் இந்த பக்கம் தான் வரும் இல்லையா? எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர்? 26,000. அடுத்து பிரபுவுக்கு டெபிட் சைடில் அமௌண்ட் இல்லை, கிரெடிட் சைடில் 10,000 இருக்குது. ஸோ டோட்டல் 10,000. நியூ பார்ட்னருக்கு பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? 10,000. ஓகே. ஸோ இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ்க்கு என்ன எழுதணும்? டு பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே. இப்போ டோட்டல் பண்ணலாம். 40,000, 30,000, 10,000. பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொன்னால் உங்களாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.